சட்டம் உங்களுக்காக. நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் கூர்ச்சீட். அதை பற்றி தான். கூர்ச்சீட் அப்படிங்கிறது ஒரு வகையான பாகப்பிரிவினை செய்து கொண்டதற்கான அத்தாட்சி ஆவணம் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், நிறைய பேர் கேள்விப்படாமலும் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது அவசியமாக இருக்கும். கிராமப்புறங்களில் எப்பொழுதுமே இது ஒரு வழக்கத்தில் இருந்த ஒரு விஷயம்தான். ஆனால் நகர்ப்புறங்களில் நீங்கள் அவ்வளவா கேள்விப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஆனாலும் கூட சென்னையை சுற்றி நீங்கள் ஓஎம்ஆரிலோ இசிஆரிலோ எங்கு நிலம் வாங்கினாலும் முன்பெல்லாம் அந்த கூர்ச்சீட்டு முறையில்தான் அவங்களுடைய சொத்தை, கூட்டு குடும்ப சொத்தையோ அல்லது அவங்களுடைய சொத்தையோ பாகப்பிரிவினை மூலமாக அவங்க அடைஞ்சிருப்பாங்க. உங்களுடைய இப்பொழுது நீங்கள் வாங்கக்கூடிய பத்திரத்தில் கூர்ச்சீட்டு அப்படிங்கிறது ஒன்று இருக்காது இப்போ இருக்கிற பத்திரத்தில். ஆனால் அந்த தாய் பத்திரத்தை நீங்கள் பார்க்கும்போது ஓஎம்ஆராக இருந்தாலும் சரி, இசிஆராக இருந்தாலும் சரி, இல்லை சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் நிலம் வாங்குபவராக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த பத்திரங்கள் எல்லாம் பார்க்கும் பொழுது தாய் பத்திரத்தில் பாகப்பிரிவினை மூலமாக சொத்து வந்திருந்தால் கூர்ச்சீட்டு அப்படின்ற ஒன்று நீங்கள் பார்க்க முடியும். அப்பொழுது உங்களுக்கு இந்த விவரங்கள் உதவியாக இருக்கும். முன்பெல்லாம் பாகப்பிரிவினை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாய்மொழியாக தான். யாரும் அந்த காலத்தில் சண்டை சச்சரவெல்லாம் யாரும் செய்ய மாட்டாங்க. பெரிய அண்ணனுக்கு இது, ரெண்டாவது பையனுக்கு இது, மூணாவது பையனுக்கு அது, நான்காவது மகனுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளாகவே ஒரு கருத்தொருமித்து பேசி அவங்களுக்குரிய நிலத்தை எடுத்து உழுது பயிர் செய்வாங்க. காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டா கூட மாறி இருக்காது. அவங்களுடைய முப்பாட்டின் பேரிலே தான் பட்டா இருக்கும். அவங்களுக்கு இதுதான் நிலம்னு சொல்லி பிரித்து கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் எந்த வித கருத்து வேறுபாடும் இல்லாமல் அவங்க ஆண்டு அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் இப்போது சொத்தின் மதிப்பு அப்படிங்கிறது தலையை கிறுகிறுக்க வைக்கிறது. அதுவும் முக்கியமாக சென்னையை சார்ந்த சொத்து அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2000 2500 தான், புறநகர் பகுதியாக இருந்தாலும் கூட. அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் சொத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பாகப்பிரிவினை செய்யாமல் ஒரு சொத்தை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அதனுடைய கஷ்டம் கடைசி வரைக்கும் நீங்கள் அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த பாகப்பிரிவினை தொடர்பான விஷயங்களை தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது. இப்போது கூர்ச்சீட் பற்றிய முழு விவரத்துக்கு வருவோம். கூர்ச்சீட் அப்படிங்கிறது பாகப்பிரிவினை பத்திரத்தின் ஒரு வகைன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் அது ப்ராப்பரான பாகப்பிரிவினையாக இருக்கக்கூடாது. அதுதான் இந்த கூர்ச்சீட்டினுடைய நிபந்தனை. முக்கியமாக ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியது. ஒரு பஞ்சாயத்துதாரர்கள் முன்னிலையிலோ அல்லது குடும்பத்தார் பெரியவர்கள் முன்னிலையிலோ ஒரு குடும்ப சொத்தை இவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பிரித்து அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதாவது ஒரு 10 வருஷமாக நான் இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேங்க, என் அண்ணன் இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா, என் தங்கச்சி இந்த சொத்தை அனுபவிச்சுட்டு இருக்கா. இப்போது நாங்கள் ஒரு சீட்டு மூலமாக இது ஒரு உறுதிப்படுத்திக்கிறோம், இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு எழுதணும். அந்த சீட்டில் குறிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் சொத்து விவரம். அதாவது இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு, பவுண்ட்ரிஸ் இது, மெஷர்மெண்ட் இது, 4 எல்லைகள், பக்க அளவு, இதெல்லாம் குறிப்பிட்டு எழுதக்கூடாது. இன்னையிலேருந்து நாங்கள் இந்த சொத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்ற வாசகம் கண்டிப்பாக இடம்பெறக்கூடாது. அப்படி இடம்பெற்றுவிட்டாலே அந்த பத்திரத்தை நீங்கள் பதிவு செய்ய வேண்டியிருக்கும். அது பாகப்பிரிவினை பத்திரமாகிவிடும், கூர்ச்சீட்டு ஆகாது. கூர்ச்சீட்டினுடைய வரையறை என்னவா இருக்கணும்னா, ஏற்கனவே நாங்கள் பஞ்சாயத்துதாரர் முன்னிலையிலோ அல்லது எங்கள் குடும்ப பெரியவர்கள் முன்னிலையிலோ இது இவர்களுக்கு என்று நாங்களே ஒரு பிரிவினை செய்து இதை ஆண்டு அனுபவித்து வருகிறோம். இந்த தேதியில் நாங்கள் இதை மறந்துடக்கூடாது, இல்லை இதை உறுதிப்படுத்திக்கணுன்ற ஒரு காரணத்துக்காக இப்படி ஒரு சீட்டை எழுதி வைக்கிறோம் அப்படின்ற வாசகம் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஏதாவது ஒரு குடும்பத்தில் அவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு தகராறு அப்படின்னு வரும் பொழுது அவங்க நீதிமன்றத்தை நாடினால் இப்படி ஒரு ப்ராப்பரான சீட்டுக்குரிய விதிமுறைகள் படி அது எழுதப்பட்டிருந்தால் மட்டும்தான் அதை ஒரு ஆவணமாக எவிடன்ஸாக நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும். இல்லாவிட்டால் ஏற்றுக்கொள்ளாது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக கூர்ச்சீட்டில் இன்றிலிருந்து பாகம் பிரிக்கிறோம்ன்ற வார்த்தை கட்டாயம் இடம்பெறக்கூடாது. இன்றிலிருந்து பாகம் பிரிக்கிறோம் அப்படின்னு எழுதாமல் இந்தந்த சொத்தை நாங்களாம் அனுபவிச்சுட்டு வரோம் அப்படின்ற ஒரு வாசகம் மட்டும்தான் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த பதிவில் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.